Hi guys, the story of Who Moved My Cheese is a book written by Dr. Spencerjohnson. இந்த கதை நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை எப்படி கையாள்வது அப்படின்றத பற்றின ஒரு கதை. Who Moved My Cheese is a story about the change that takes place in a maze. ஒரு புதிர் பாதையில் நடக்கிற மாற்றத்தை பற்றிய ஒரு கதை. இந்த கதையில் 4 அம்யூசிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. Cheese is a metaphor for what we want to have in life. மெட்டஃபர் அப்படின்றது உவமானம். அது சில பேருக்கு நல்ல வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்குதல், கிரியேட்டிங் அ சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படியா இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆர் கிரியேட்டிங் குட் ரிலேஷன்ஷிப், பில்டிங் வெல்த், கிரியேட்டிங் அசெட்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் குட் ஹெல்த், கெரியர் ப்ராக்ரெஷன், எய்மிங் ஃபார் ரெக்கக்னிஷன், ஸ்பிரிச்சுவல் பீஸ் ஆர் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த கதையில் 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்னிஃப், ஸ்கர்ரி, இது ரெண்டும் 2 லிட்டில் மைஸ், 2 எலிகள். ஹெம் அண்ட் ஹா அப்படின்றது 2 லிட்டில் மென். ஸ்னிஃப் அப்படின்றது ஹூ ஸ்னிஃப்ஸ் அவுட் சேஞ்ச் ஏர்லி. ஸ்னிஃப் அப்படின்ற வார்த்தைக்கு மோப்பம் பிடித்தல் அப்படின்றது அர்த்தம். இந்த எலி மாற்றத்தை ஆரம்பத்திலேயே உணர்ந்து மோப்பம் பிடித்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். ஸ்கர்ரி அப்படின்ற எலி ஹூ ஜஸ்ட் கெட் இன் டு ஆக்ஷன். ஸ்கர்ரின்ற வேர்டுக்கு கெட்ஸ் இன் டு ஆக்ஷன் ஆர் அடாப்டிங் குயிக்லி டு த சேஞ்ச் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த ஸ்கர்ரி விரைந்து செயல்படுதல், தன்னை சுற்றி நடக்கிற மாற்றத்தை உணர்ந்து விரைந்து செயல்படும். ஹெம் அப்படின்ற லிட்டில் மேன், அவர் he denies and resists the change as he fears that it may lead to something worse. தன்னை சுற்றி நடக்கிற மாற்றம் ஏதோ ஒரு மோசமான இடத்துக்கு தன்னை கொண்டு போகுது அப்படின்னு மாற்றத்தை பார்த்து பயந்து அதை நிராகரித்து எதிர்க்கிற ஒரு கேரக்டர். ஹா அப்படின்ற இன்னொரு லிட்டில் மேன் who learns to adapt in time when he sees the change can lead to something better. மாற்றம் மேன்மையான ஒன்றுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்பவர். இந்த 4 கேரக்டர்ஸை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. On a summer weekend in Chicago, several former classmates who were good friends in school gathered for lunch. முந்தைய இரவு தான் அவங்களோட பள்ளி மறு இணைவு ஸ்கூல் ரீயூனியன் டேக்காக கேதர் ஆகியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் லைட் டச்டா ஃபன் டாக்ஸ்க்கு அப்புறம் they had a good lunch and settled into an interesting conversation. அதில் ஏஞ்சலா அப்படின்றவங்க, she was one of the most popular people in the class. அவங்க சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் படித்தப்ப நான் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நேத்தன் ஆமாம்மா டெஃபினெட்லி a lot has changed அப்படின்னு he agreed with Angela. படித்து முடித்த பிறகு நேத்தன் had gone to his family business. அந்த பிஸ்னஸ் more or less ஒரே மாதிரியாக ஸ்டேபிளாக போயிட்டு இருந்தது. அண்ட் நேத்தன்ஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி அப்படின்றது அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்ததுனால என்னடா இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நேத்தன் மறுபடியும் கேட்டார், நீங்கள் எல்லாரும் ஒன்று கவனிச்சிங்களா, நம்மளை சுற்றி சேஞ்ச் நிகழும் போது நாம மாறணும் அப்படின்னு விரும்புறதே இல்லை. இப்போ அங்கே கார்லோ சொன்னார், I guess we resist changing because we are afraid of change. நம்ம சேஞ்சை பார்த்து பயப்படுறோம், அதனால நம்ம மாறுறதுக்கு யோசிக்கிறோம், இல்லை மாறாமல் இருக்கும் அப்படின்னு கார்லோஸ் சொன்னார். அதுக்கு ஜெசிகா கேட்டாங்க, கார்லோஸ் நீ ஃபுட்பால் டீமோட கேப்டன் தானே, நீ போய் எதையாவது பார்த்து பயமா இருக்கு சொல்லுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அங்கேருந்து எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அங்கேருந்து எல்லாருமே they had gone off in different directions. ஸ்கூலில் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஒர்க்கிங் அட் ஹோம் டு மேனேஜிங் கம்பெனிஸ். ஸோ எல்லாருக்குமே சிமிலர் ஃபீலிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இருந்தது. எல்லாருமே சிரிச்சாங்க, பட் எல்லாரோட மைண்ட்லயும் இதே ஃபீலிங்ஸ் தான். எவ்ரி ஒன் வாஸ் ட்ரைங் டு கோப் அப் வித் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் தட் வேர் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சேஞ்சஸை கையாள்வதற்கான கரெக்டான ஒரு வழி தெரியல அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அப்போ மைக்கேல் சொன்னாரு, நான் மாற்றம் குறித்து ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என்னோட பிஸ்னஸில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்தப்ப எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த பெரிய சேஞ்சுக்கு எங்களால் அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமல் இருந்ததுனால we almost lost the opportunity. ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு ஃபன்னி லிட்டில் ஸ்டோரியை கேட்டப்புறம் இது எல்லாமே மாறி போச்சு.
அது எப்படி? நேதன் கேட்டார். ஒரு மாற்றத்தை நான் எவ்வாறு பார்த்தேன் என்பதை அந்த கதை மாற்றிவிட்டது. அதாவது டோட்டலாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த சேஞ்சே டோட்டலாக மாற்றம். லூசிங் சம்திங் டு கெய்னிங் சம்திங். ஒன்றை இழப்பதிலிருந்து ஒன்றை பெறுவது எப்படி அப்படின்னு எனக்கு அந்த கதை சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் திங்ஸ் சேஞ்ச் அட் மை ஒர்க் அண்ட் இன் மை லைஃப். ஸோ மைக்கேல் இதுக்கப்புறம் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ லேண்ட் ஃபார் அவே தேர் லிவ்ட் 4 லிட்டில் கேரக்டர்ஸ். இவங்க 4 பேரும் அவங்கள ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்க ஒரு மேஸ் புதிர் பாதையில போய் அங்க இருக்கிற சீஸை தேடினாங்க. இந்த 4 பேர்ல 2 பேர் வந்து எலிகள், கியூட் லிட்டில் மைஸ், ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி. மற்ற 2 கேரக்டர் வந்து 2 லிட்டில் பீப்புள். அவங்களோட பேர் வந்து ஹெம் அண்ட் ஹா. எவ்ரி டே த மைஸ் அண்ட் த லிட்டில் பீப்புள் ஸ்பெண்ட் டைம் இன் த மேஸ் லுக்கிங் ஃபார் சீஸ். இதில் இந்த 2 மைஸ் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரிக்கு ரொம்ப சிம்பிள் பிரெயின் அண்ட் குட் இன்ஸ்டிங்ஸும் இருந்தது. இந்த 2 லிட்டில் பீப்புள் இருக்காங்கல்ல, ஹெம் அண்ட் ஹா, தே ஹேட் காம்ப்ளெக்ஸ் பிரெயின்ஸ். அவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள், நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. இவங்க 2 பேருமே கேபிட்டல் சியில் ஸ்டார்ட் ஆகிற சீஸை தேடினாங்க. அந்த சீஸ் அவங்கள ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கும் அப்படின்னு ஹெம் அண்ட் ஹா நம்பினாங்க. எவ்ரி மார்னிங் காலையில் எழுந்து ஜாகிங் சூட்ஸை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி ரன்னிங் ஷூஸை போட்டுட்டு they raced out in the maze looking for their favorite cheese. The maze was complicated with lot of chambers, some containing delicious cheese, but there were also dark corners and blind alleys leading to nowhere. இங்க இந்த சந்துகளில் போய் தொலைஞ்சி போடுறது ரொம்ப ஈஸி அண்ட் திரும்பி வர்றதுக்கே கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். ஆனால் இந்த மேஸில் கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் அந்த 2 குட்டி எலிகள் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி சீஸை கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த மேஸில் ஒரு காரிடாரில் போய் தேடி பார்ப்பாங்க. அங்கே சீஸ் எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு திரும்பி வந்து மற்ற நியூ காரிடார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட எந்த காரிடாருக்கு நம்ம முன்னாடி போனோம் அங்கே சீஸ் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸ்னிஃபுக்கு நல்ல மோப்ப சக்தி உண்டு. அதை வச்சு அது எங்கே சீஸ் இருக்குன்னு கரெக்டாக மோப்பம் பண்ணி கண்டுபிடிச்சிரும். அண்ட் ஸ்கர்ரி ஸ்னிஃப் சொன்ன உடனே டக்குன்னு அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி போயிடும். இவங்க வந்து நிறைய டைம் தப்பான டைரக்ஷனில் போய் சுவத்தில் முட்டிக்கிட்டு எல்லா டைப் ஆஃப் எரர்ஸும் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டான வழியை தேடி பிடிச்சி திரும்பி வந்துருவாங்க. இதே மாதிரி அந்த 2 லிட்டில் பீப்புள் ஹெம் அண்ட் ஹா அவங்களோட திங்கிங் எபிலிட்டி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டு சீஸை கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சில டைம் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எவ்ரி மார்னிங் 4 பேரும் சீஸ் ஸ்டேஷன் சி அப்படிங்கிறத தேடி போவாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனாக செட் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி ஏர்லி மார்னிங் அதிகாலையில் எழுந்து கிளம்பி மேஸ் இருக்கிற சீஸ் ஸ்டேஷன் சிக்கு போவாங்க. அங்கே அவங்க வந்து போட்டிருந்த அந்த ரன்னிங் ஷூஸ் கழட்டி கழுத்தில் மாட்டிக்கிட்டு ரன்னிங் ஷூஸ் வேணுன்றப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. ஹெம் அண்ட் ஹா அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ரொட்டீன் கொஞ்சம் மாறிடுச்சு. லேட்டாக எழுந்து லேட்டாக கிளம்பி அந்த சீஸ் ஸ்டேஷனுக்கு லேட்டாக போய் லேட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அந்த சீஸ் ஸ்டேஷன் சியில் இருக்கிற சீஸ் எங்கேருந்து வருது, யார் அதை அங்கே வந்து கொண்டு வைக்கிறாங்க அப்படின்ற எந்த நாலேஜோ இல்லை அதை பற்றி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடலோ ஆர்வமோ அந்த ஹெம் அண்ட் ஹா கிட்ட இல்லை. ஸோ ஹெம் அண்ட் ஹா வந்து டெய்லி காலையில் சீஸ் ஸ்டேஷன் சிக்கு வந்து அவங்க வீடு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணாங்க. திஸ் இஸ் எக்ஸலண்ட்டில் எவ்வளோ பெரிய சீஸ் ஸ்டோர், நாம் லைஃப் டைமில் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான சீஸ் இங்கே இருக்குது. ஐ ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இவ்வளோ ஓவராக கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ஹெம் அண்ட் ஹா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டை சீஸ் ஸ்டேஷன் சி பக்கத்துலேயே மாற்றி அங்கேயே ஒரு சோஷியல் அண்ட் கம்யூனிட்டி லைஃப்பையும் உருவாக்கிட்டாங்க. ஹெம் அண்ட் ஹா இதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு போய் டு மேக் தம் ஃபீல் மோர் அட் ஹோம், ஹெம் அண்ட் ஹா drew pictures of the cheese and decorated the walls with sayings, having cheese makes you happy. Earlier in this video நம்ம பார்த்த மாதிரி cheese is a metaphor, ஒரு உவமானம். அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், பிசினஸ்ல ஒரு சஸ்டைனபிலிட்டி கிரியேட் பண்றதா இருக்கலாம், ஒரு பிசினஸ்ல ஒரு நிலைத்தன்மையை உருவாக்குறதா இருக்கலாம், தொழில் மேம்பாடு பிசினஸ் டெவலப்மெண்டா இருக்கலாம், கிரியேட்டிங் குட் ரிலேஷன்ஷிப்ஸ், கிரியேட்டிங் வெல்த், creating asset, good health, career progression, aiming for a recognition, spiritual peace or even any sport activities. இதில் எதுவாக வேணாலும்
இருக்கலாம் அந்த சீஸ் அப்படின்றது. ஒருத்தருக்கு இது மாறுபடும். சில நாட்கள்ல ஹெம் அண்ட் ஹா அவங்க ஃப்ரெண்ட்ஸை சீஸ் ஸ்டேஷன் சீக்கு கூட்டிட்டு வந்து தே ஷோ தட் பைல் ஆஃப் சீஸ், அதை பெருமையோட ஒரு பெரிய ப்ரைடோட காட்டி pretty nice சீஸ் இல்ல அப்படின்னு பேசிப்பாங்க. சம்டைம்ஸ் சீஸை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. we deserve this cheese, இந்த சீஸை பெற நாம் தகுதியானவர்கள் அப்படின்னு ஹெம் சொல்லிப்பாரு. எவ்ரி நைட் அந்த லிட்டில் பீப்புள் ஹெம் அண்ட் ஹா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சீஸ் எடுத்துட்டு வீடு திரும்புவாங்க. அகெயின் த நெக்ஸ்ட் டே மார்னிங் கான்ஃபிடென்ஸோட சீஸ் ஸ்டேஷன் சீக்கு போவாங்க. இது இப்படியே சில காலம் போயிட்டே இருந்தது. ஆஃப்டர் அ வைல் ஹெம் அண்ட் ஹாவோட கான்ஃபிடென்ஸ் க்ரூ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் த கான்ஃபிடென்ஸ் இட் க்ரூ இன்டு அரகன்ஸ் ஆஃப் சக்சஸ். அவங்களோட தன்னம்பிக்கை ஒரு வெற்றியின் ஆணவமாக மாறியது. தே பிகேம் மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்றத கூட அவங்க கவனிக்க தவறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி கண்டினியூட் தேர் ரொட்டீன். ஏர்லி மார்னிங் எழுந்து சீஸ் ஸ்டேஷன் சீக்கு வருவாங்க. சீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளீட்டா சுத்தி பார்த்து நேத்திக்கும் இன்னைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சீஸை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி சீஸ் ஸ்டேஷன் சீக்கு வந்து பார்த்தாங்க. அங்க சீஸ் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்லி எம்டி, நோ சீஸ். ஆனா இது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸா இல்லை. ஏன்னா டெய்லி சீஸோட சப்ளை லெவல் வந்து கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத அவங்க ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே வேர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி இன்னெவிட்டபிள் அண்ட் இன்ஸ்டிங்டிவ்லி நியூ வாட் டு டூ. இந்த எதிர்பாராத சூழ்நிலைக்காக அவங்க ஏற்கனவே தயாரா இருந்தாங்க. அதோட அவங்களோட உள்ளுணர்வு கட் ஃபீல் இன்ஸ்டிங் அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத உணர்த்துச்சு. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கழுத்துல கட்டி இருந்த ரன்னிங் ஷூஸ் எடுத்து காலில் போட்டுக்கிட்டு மறுபடியும் சீஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு எலிகளும் இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதெல்லாம் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு அதிகமா ஆராயவே இல்லை. they did not over analyze things. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, சீஸ் ஸ்டேஷன் சீல இருக்கிற சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கான ஆன்சர் என்ன, நாமும் சேஞ்ச் ஆகணும். ஸோ தே டிசைடட் டு சேஞ்ச். அவங்க ரெண்டு பேரும் மேஸை பார்த்தாங்க, மறுபடியும் அந்த புதிர் பாதையை பார்த்தாங்க. ஸ்னிஃப் மோப்பம் பிடிச்சி சீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. ஸ்கர்ரி அந்த இடத்துக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சு. ஸ்னிஃபால ஸ்கர்ரி அளவுக்கு வேகமா ஓட முடியாது, ஆனா அதால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கர்ரியோட ஸ்பீடை மேட்ச் பண்ணுச்சு. லேட்டர் தட் சேம் டே ஹெம் அண்ட் ஹா லேட்டா எழுந்து கிளம்பி சீஸ் ஸ்டேஷன் சீக்கு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க அங்க என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத அவங்க கவனிச்சதே கிடையாது. They had not been paying attention to the small changes that took place there. They took it for granted that the cheese would be there forever. They were unprepared for the change. என்ன சீஸ் இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்தாரு. Who moved my cheese னு சத்தமா கேட்டாரு. கடைசியா தன் இடுப்புல கை வச்சுக்கிட்டு ஃபேஸ்லாம் ரெட்டா மாறிடுச்சு. He screamed on top of his voice. It's not fair. இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஹாவும் ஆமால அப்படின்னு தலையாட்டினாரு. ரெண்டு பேருக்கும் பெரிய ஷாக். ரொம்ப நேரம் உறைஞ்சி போய் நின்னுட்டே இருந்தாங்க. ஹா இதை கம்ப்ளீட்டா எதிர்பார்க்கல. ஹெம் கத்திட்டே இருந்தாரு, ஆனா எதையுமே ஹா கேட்க விரும்பல. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டாரு. ஹா did not want to deal with the change that was facing him, but this little people's behavior was unattractive or unproductive, though it was understandable. M and Haw பொறுத்த வரைக்கும் finding cheese is what is needed to keep them happy. Based on the taste of each cheese, they had their own idea. நம்மள சில பேருக்கு cheese is having materialistic things, இன்னும் சில பேருக்கு enjoying good health or developing a spiritual sense of well-being, ஆன்மீக சிந்தனை பற்றியது. ஹாவை பொறுத்த வரைக்கும் cheese just meant feeling safe and secured, having a lovely family and living in a cozy bungalow. ஆனா இதே சீஸ் ஹெம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மலை உச்சியின் மேல ஒரு அல்ட்ரா லக்ஸூரியஸ் வீட்டை சொந்தமா வாங்குறது. சீஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. மறுபடியும் சீஸ் இல்லாத சீஸ் ஸ்டேஷன் சீயை பார்த்து நிஜமாவே சீஸ் இல்லையா அப்படின்னு ஏமாற்றத்தோட திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி குயிக்லி மூவ்ட் ஆன். ஹெம் அண்ட் ஹா இன்னும் அதே சிச்சுவேஷனை நினைச்சு ஷாக்ல கவலைப்பட்டுட்டே புலம்பிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய அநீதி, திஸ் இஸ் கம்ப்ளீட் இன்ஜஸ்டிஸ்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க. நாளைக்கும் சீஸ் இல்லைன்னா என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நிறைய இருந்தது. இவங்க ரெண்டு பேராலையும் நடந்ததை நம்பவே முடியல, டைஜஸ்ட் பண்ணவும் முடியல. அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் பசியோடையும் ஏமாற்றத்தோடையும் வீடு திரும்பினாங்க. அப்போ ஹா wrote on the wall, the more important your cheese is to you,
the more you want to hold on to it. உங்களுக்கு உங்கள் சீஸ் எவ்வளோ முக்கியமோ the more tighter you will hold on to it அப்படின்றது மீனிங். ஸோ now we have come to the end of the first video. இதில் இந்த 4 கேரக்டர்ஸில் ஸ்னிஃப், ஸ்கரி, ஹெம் அண்ட் ஹா, இதில் வந்து நீங்கள் எந்த டைப், உங்களுக்கு சேஞ்சஸ், உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சேஞ்சஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஆர் யூ லைக் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி ஆர் லைக் ஹெம் ஆர் ஹா? இதில் நீங்கள் எந்த டைப் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.